நாம் சொல்ல வேண்டிய ஒரே திருமந்திரம் அன்பு, அன்பு, அன்பு. அன்பின் பிரதானம், அன்பின் அடிநாதம் என்பதை நமக்கு சொல்வதுதான் தமிழ் இலக்கியங்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜீவ நதி நம்ம என்ன நினைக்கிறோம்? கங்கை, காவிரி, கோதாவரி இல்லை. அன்புதான் ஜீவ நதி. ஒரு மன்னனுக்கு தொண்டு செய்வதை விட கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கும் கண்ணுக்கு தெரிந்த மனிதனுக்கும் தொண்டு செய்வதே மேலானது. ஜெயா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, நாள்தோறும் ஒவ்வொரு நாள் விடியலின் போதும் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப பகுதியில் பல்வேறு சிந்தனைகளை சிந்தித்து வருகின்றோம். அருள் நேரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக சிந்தனைகள் குறித்தும் ஜெயா தொலைக்காட்சியின் ஆன்மீகம் யூடியூப் சேனல்லையும் உங்களுக்காக பதிவிறக்கம் செய்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், பயனடையுங்கள், பலருக்கும் பக்தி மார்க்கத்தை பரப்புங்கள் என்கின்ற வேண்டுகோளோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மாணிக்க வாசகருடைய ஒரு சொற்றொடர், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பின் விளைந்த ஆர் அமுதே. இந்த வரியை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பின் விளைந்த ஆர் அமுதே. யாரு? மாணிக்க வாசகர். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயன் நீ, அன்புடைய மாமன் நீ, மாமி நீ. இது யாரு? நாவுக்கரசர். இவரும் என்ன சொல்றார்? எல்லாம் அன்பு, அன்பு, அன்பு. நம்ம உலகத்தின் பொதுமறைன்னு சொல்லக்கூடிய வள்ளுவம் என்ன சொல்கிறது? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜீவ நதி நம்ம என்ன நினைக்கிறோம்? கங்கை, காவிரி, கோதாவரி இல்லை. அன்புதான் ஜீவ நதி. இது ஆதிசங்கரர் மரபு. உலகத்திலேயே அன்பால் வெல்ல முடியாத ஆயுதம் ஏதும் இல்லை. நான் ஒன்று சொல்றேன், இந்த பாரத தேசம்தான் அன்பால் விளைந்த பூமி. ஒரு அண்ணன் தன் சகோதரியை பார்த்து கேட்கின்றான், இந்த காலத்தில் எப்படி ஒரு துறவு வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களே, இதன் பயன் என்ன? அதற்கு அந்த பெண்மணி சொல்கின்றார், 2 மில்லியன் படைகளை நிர்வகிக்கும் 2 மில்லியன் படைகளை நிர்வகிக்கும் ஒரு மன்னனுக்கு தொண்டு செய்வதை விட கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கும் கண்ணுக்கு தெரிந்த மனிதனுக்கும் தொண்டு செய்வதே மேலானது. யார் இந்த சொற்றொடர் சொன்னது? உண்மையிலேயே 5 ரூபாய் பணமும் 3 புடவை, வெண்புடவை, ஊதா நிற அந்த பார்டரோடும் இந்தியாவில் தொண்டு செய்ய இந்திய தேசம்தான் உயர்ந்தது, வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்தது என்று இந்த மண்ணில் வாழ்ந்து மகத்தான சாதனை செய்தவர் தெரசா. நம்முடைய அருள் நேரத்தை பொறுத்த வரைக்கும் மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து எல்லோரும் ஓர் குலம் ஓர் நிலைன்னு நாம் அன்பை விதைக்கின்றோம். இங்கே நமக்கு தெரசாவினுடைய செய்தியும் ஒன்றுதான், திருக்குரானும் ஒன்றுதான், பகவத்கீதையும் ஒன்றுதான். நான் இப்போ ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு. பாரதியினுடைய வரிகளை படிக்கின்ற போது அன்பு எவ்வளவு பெரிய பிரதானம் என்பதை உங்களுக்கு தெரியும். அடுத்த வேளை உணவுக்கு வாங்கி வைத்த அரிசியை காக்கையும் குருவியும் குத்தி தின்கின்ற போது, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நம்ம ஈகை பெருநாளுக்கு வாழ்த்து சொல்வதும், கிறிஸ்துவர்களுக்கு வணக்கம் சொல்வதும், அவர்கள் இந்துக்களை கொண்டாடுவதும் மனிதநேயம் என்கின்றோம். தன் இனமே இல்லாத இனத்தை பார்த்து கொண்டாடுவதுதான் சிறப்பு என்பதை இந்த மண்ணுக்கு மகத்தான சொன்னவன்தான் பராசக்தி மைந்தன் பாரதி. இதை விடுங்க சார், முல்லைக்கு தேர் தந்த பாரி, அந்த வரிசையில் வந்த காரி ஓரி, மயிலுக்கு போர்வை தந்த போகன், இன்னும் சங்க இலக்கியத்தில் மான்கள் விட்டு கொடுத்து நீரை பருகாமல் வாழ்ந்த வாழ்க்கையை படிக்கின்ற போது இறைநெறி என்பது அன்பின் பிரதானம், அன்பின் அடிநாதம் என்பதை நமக்கு சொல்வதுதான் தமிழ் இலக்கியங்கள். இன்னும் ஒன்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்மை ஆண்ட மன்னன்கள் கூட ஒரு பசுவினுடைய மணி ஓசையை கேட்டு தான் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை தன்னுடைய தேர் சக்கரத்தில் கொன்றான் என்றால், நீதி தவறாத அந்த மணிநீதி சோழனுடைய அறச்சிந்தனையை விட
அதில் உள்ள பசுவின் மீது வைத்திருந்த அன்பு சிந்தனை மேலோங்கி இருக்கிறது. ஏன் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் சுனாமி பேரலையில் பிணக்குவியல்கள் நாகையில் இருந்தபோது காவி உடை அணிந்த ஒரு பெருமகனார் தொட்டு தூக்கி அவர்களுக்கு ஈமக்காரியங்கள் செய்தபோது ஊடகத்து பெருமக்கள் இது சரிதானா என்று கேட்டபோது அன்புதான் சிவம், அன்புதான் தவம் என்று சொன்னக்கூடிய குன்றக்குடி அடிகளார் போன்றவர்களுடைய அன்பு மார்க்கத்தை எண்ணி பார்க்கின்ற போது திருமூலரும் அப்பரரும் சுந்தரரும் ஞானசம்பந்தரும் மாணிக்கவாசரும் நாவுக்கரசரும் இந்த மண்ணில் எதை விதைத்தாரோ அது இன்றும் பிரதிபலனாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒற்றை ஆடைக்குள் உலகத்தை தன் பக்கம் எடுத்த விவேகானந்தர் சொல்கின்றார், பயிற்சித்த காலி வயிர்களுக்கு முன்பு கடவுளை பற்றி சிந்திக்காதே. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானை இன்றைக்கு நாம் கொண்டாடுவதற்கு காரணம் பசித்திரு தனித்திரு விடித்திரு என்கின்ற சொற்றொடருக்காக மட்டுமல்ல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதற்காக அல்ல, அணையா அடுப்பை கண்டு வயிற்றில் எரியக்கூடிய எப்போதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பசித்தினியை போக்கினாரே வள்ளல் பெருமான். அதனால் தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் துறந்த ரமணர் பண்டாரங்களுக்கு எப்போது உணவோ அப்போதுதான் இந்த பண்டாரத்திற்கும் உணவு, அந்த பண்டாரமும் இந்த பண்டாரமும் ஒன்று என்று மடத்தின் செயலாளருக்கு தன்னுடைய மதிநுட்பத்தால் அன்பு என்கின்ற மூல மந்திரத்தால் புரிய வைத்தாரே. என்னை பொறுத்தவரை ஆன்மீக அன்பர்களே, தமிழ் பெருமக்களே, உலகத்தில் இறை வழிபாட்டினுடைய மூல விதை, அச்சாணி, ஆரிவேர், நாம் சொல்ல வேண்டிய ஒரே திருமந்திரம் அன்பு, அன்பு, அன்பு. அன்பை எடுத்தால் நாளெல்லாம் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.